பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? சில நேரங்களில் சில மனிதர்களை குறித்த பயம் நமக்கு உண்டாயிருக்கு. சில அதிகாரிகளை குறித்த பயம் நமக்குள்ள உண்டாயிருக்கு. சில மோசமான மனிதர்களை குறித்த பயம் நமக்குள்ள உண்டாயிருக்குது. இவர்களால் நமக்கு ஒரு தீங்கு வருமா, இவர்களால் நமக்கு ஒரு பாதிப்பு வருமானு கலங்குகிறோம். அநேகர் இந்த பாதையின் வழியாக கடந்து போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை 56ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நான் தேவனை நம்பியிருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? அப்படின்னா எந்த மனுஷனும் உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிராக என் மேலதிகாரி மிகவும் மோசமாய் என்னை நடத்துகிறான், என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறான்னு நினைக்கிறீங்களா? என் அருகில் இருக்கிறவர்கள், எதிரில் இருக்கிறவர்கள், அக்கம் பக்கத்தில் எனக்கு மோசமாக நடத்துகிறாங்க, என்னை மிகவும் கோபப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப அவமானமாக நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. இப்படி அநேக காரியங்கள் மனிதர்கள் மூலமாய் நீங்கள் துன்பங்களையும் பாடுகளை அனுபவிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட பாதையின் வழியாக அநேக முறை கடந்து போயிருக்கிறேன். ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க கர்த்தரை நம்பி உறுதியா நின்றுட்டீங்கன்னா எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட கோலியாத்து எழுத்து வந்தாலும் கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு தான் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஊழியத்துக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட மனிதன் எழும்பினார், மனுஷி எழும்பினார், எலிசாவுக்கு விரோதமாய், எலியாவுக்கு விரோதமாய் எத்தனையோ பேர் எழும்பினாங்க. ஆனா ஒன்று செய்ய முடியவில்லை. எலியாவுக்கு எதிராக எழும்பின யேசபேல் நிர்மூலமாக்கப்பட்டார். ஆனால் எலியாவை கர்த்தர் நிலைநிறுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழுப்பினாலும் நீங்க கர்த்தரை நம்பி அவர் மேல நம்பிக்கையா நில்லுங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சிங்கத்தின் வாய்களையே கட்டி போட்டாங்க. மனிதர்களை உங்களுக்கு எதிராக திரும்ப ஓட செய்வார். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் உங்களை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவர் உங்களை மெனியை நடத்துவார். இனி மனுஷனை குறித்து பயப்படாதீங்க, மேலதிகாரிகளை குறித்து பயப்படாதீங்க, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புன்னு குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எதுவும் செய்வார். ஆண்டவரை மாத்திரம் நம்பி நில்லுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பு இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உங்களை நம்பி இருக்கிறோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். மனுஷன் எங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். சேனை கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். யாக்கோப்பின் தேவன் எங்கள் உயர்ந்த அடைக்கலம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.